Hi friends, இந்த வீடியோவில் நாம் சூப்பரான ஒரு டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட PHPயில் இருக்கிற இன்க்ளூட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு தேவையான கம்போனன்ட்ஸ் மாதிரி நம்ம தனித்தனியாக ஒரு இடத்தை இன்க்ளூட் பண்ணி தனித்தனியாக போட்டு வச்சுட்டு இன்க்ளூட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சூப்பரான இந்த டேஷ்போர்ட்டை செய்கிறங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ சூப்பரான அனிமேஷன்ஸோட ஒரு டேஷ்போர்ட் வந்துட்டு நமக்கு இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ இதை நாம் செய்கிறதுக்கு நான் என்ன செய்துக்கிறேன், முதலாவதாக இந்த எக்ஸாம் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாமில் அப்பாச்சியை ரன் பண்ணிக்கிறேன், அதோட MySQLையும் இப்போதைக்கு ரன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருந்த மாதிரி ஸோ நான் என்ன செய்திருக்கேன், எக்ஸாமுக்குள்ளே HTDocsக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ இங்கே தான் நம்மளோட ப்ராஜெக்டை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணிவிட்டு பேர் கொடுத்துக்கிறேன் PHP டேஷ்போர்ட். PHP டேஷ்போர்டுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இதுக்குள்ளே நான் என்ன செய்துக்கிறேன், போயிட்டு இங்கே போய் CMD அண்ட் டைப் பண்ணிங்கன்னு சொன்ன அந்த URL ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு CMDங்க ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நான் என்ன செய்ய போகிறேன், கோட் ஸ்பேஸ் டாட் கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தேவைன்றதால நான் என்ன செய்துக்கிறேன், ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து as usual நான் என்ன செய்கிறேன், index.php என்று சொல்கிற நேமில் PHP ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக நம்ம இங்கே PHP ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்ய போகிறோம், வெறும் HTML CSSஐ மட்டும் யூஸ் பண்ணி நான் இங்கே நமக்கு தேவையான டிசைனை மட்டும் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், style.css சொல்லி CSS ஃபைல் ஒன்றும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இதில் பூட்ஸ்ட்ராப் இன்க்ளூட் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் நம்மளோட இது சைட். நான் என்ன செய்கிறேன், பூட்ஸ்ட்ராப் இன்க்ளூட் பண்ண போகிறேன். பூட்ஸ்ட்ராப் சொல்லி கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ பூட்ஸ்ட்ராப்ட சைடுக்குள்ளே போயிட்டோம். ஸோ போனதும் இங்கே டாக்ஸ்ன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தால் இன்க்ளூட், இது ஜாவா ஸ்கிரிப்டுக்குரிய இன்க்ளூட் பண்ணப்பட்ட ஒரு ஏரியா. அதாவது நம்ம ஆன்லைனில் தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டையும் அதே மாதிரி CSSஐயும் இன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே போயிட்டு காப்பி டு கிளிப் போர்டுன்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும், சரிங்களா? ஸோ கீழே அதை பற்றியான டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பூட்ஸ்ட்ராப் ரிலேட்டடான வீடியோஸும் போட்டிருக்கோம். ஸோ அதை ஒரு தரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து என்ன செய்கிறேன்டா, Ctrl+Vயை ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே ஓப்பன் ஆகிடு, நாங்கள் காப்பி பண்ண அவ்வளோவுமே இங்கே பேஸ்ட் பண்ணப்பட்டுடுச்சு. இப்போ நான் இதில் இருக்கிற ஸ்டைலில் வந்துட்டு அழிச்சு விடுறேன். அதுக்கு பேர் கொடுக்கணும் வந்துட்டு, சாரி, அதில் டைட்டிலில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பேர் கொடுக்கேன் டேஷ்போர்ட் என்று கொடுத்தாச்சு. சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இங்கே போயிட்டு இந்த அட்மினை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செய்யும், இங்கே லோக்கல் ஹோஸ்ட் டேஷ்போர்டுன்னு சொல்லி வரும். ஸோ நம்ம இங்கே என்ன க்ரியேட் பண்ணியிருந்தோம், PHP டேஷ்போர்ட். அதாவது நம்ம என்ன ஃபைல் நேம் கொடுத்துருந்தோமோ இங்கே அந்த ஃபைல் நேமை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சரி. இப்போ நம்ம இங்கே ஃபைல் நேம் என்ன கொடுத்துருந்தோம், PHP டேஷ்போர்டுன்னு கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக அந்த பேரை நான் கொடுத்தேன், எனக்கு PHP டேஷ்போர்ட் இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாம் அந்த ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு தேவையான டிசைன்ஸை தான் ஃபஸ்ட்டுக்கு செய்ய ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஹலோ வேர்ல்டுங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், div.containerFluid. ஸோ கண்டெய்னர்ஃப்ளூயிட்ன்னு சொல்கிறது யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம கண்டெய்னர் என்று சொல்லி மட்டும் கொடுத்துருக்கேன்னு வைங்களேன், இது ஒரு பூட்ஸ்ட்ராப்ட கிளாஸ். ஸோ borderன்னு சொல்லி கொடுத்தா பூட்ஸ்ட்ராப்பில் borders வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணப்படும். ஸோ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறது பாருங்கள். ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு என்ன செஞ்சுருக்கு, ஒரு பார்டர் ஒன்று வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ எவ்வளவு தான் நமக்கு நம்மளோட ஃபுல் பேஜே இதுக்குள்ளே தான் நம்ம டிசைன் பண்ண வேண்டி வரும். ஆனால் நம்மளோட தேவை என்ன, ஃபுல் பேஜுமே நாம் டேஷ்போர்ட் டிசைன் பண்ணி எடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதால் இங்கே ஃப்ளூயிடுங்கிறத இன்க்ளூட் பண்ணிட்டோம்னு சொன்னால், இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால்
இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், ஃபுல் இதுவே எடுத்துடும் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபுல் பேஜையே கவர் பண்ணக்கூடிய ஒரு கண்டெய்னர் ஒரு ஆளை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு இங்கே பார்டர் தேவையில்லை, நான் உங்களுக்கு அதை டிஸ்பிளே பண்ணி காட்டணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் என்ன செஞ்சேன், பார்டர் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு ட்ரோ ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். div.draw. ட்ரோங்கிறது என்ன ஆக்சுவலாக சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பட் நார்மலாகவே ஒரு டிவ் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் பூட்ஸ்ட்ராப்பில் இல்லை நார்மலாக போட்டால் கூட என்ன செய்யமாட்டா, அந்த டிவ்ஸ் வந்துக்கிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுக்கணும். ஸோ ஒரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த டிவ்வில் நான் கொடுக்கணும் வந்துட்டு சைட் பார் அண்டு கொடுக்க, இன்னொரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், பார்டர் கொடுத்துக்கிறேன். அண்ட் அப்போ தான் நமக்கு விளங்கும் ஆக்சுவலாக அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறது. ஸோ நான் பார்டர் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், கண்டெய்னர்ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கண்டெய்னர்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் போயிட்டு இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும் பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு என்ன செய்யுது, சைட் பார் மேலே இருக்குது, அதே மாதிரி கண்டெய்னர் கீழே இருக்கார். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதுக்கும் ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ பார்டர்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ போய் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ மேலேயும் பார்டர், எனக்கு கீழேயும் பார்டர் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது நமக்கு பர்ஃபெக்டாகவே இங்கே நமக்கு வந்துடுச்சு. ஆனால் இந்த ட்ரோட தேவை ஏன் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க ரெண்டு பேரும் கீழே தான் இருக்காங்க இல்லையா. பட் எனக்கு சைட் பார் இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் என் கண்டெய்னர் இருக்கணும்னு சொன்னால் நான் இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட எக்ஸை ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்கிறேன், div.draw அப்படின்னு சொல்கிற கிளாஸை கால் பண்ணிவிட்டு இப்போ நான் இவங்களை ப்ளேஸ் பண்ணி வரேன் அதுக்குள்ளே. சரிங்களா, இப்போ ப்ளேஸ் பண்ணதும் இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ மேலேயும் கீழே இருந்தவங்க நீங்கள் ட்ரோ பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே பக்கத்தில் வருவாங்க, அதாவது டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ் மாதிரி. சரிங்களா, ஸோ இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன், ஏன் பக்கத்தில் உள்ள எனக்கு ஃபுல் வித் இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே வந்து வேறு கால் எல்ஜி, அதாவது லார்ஜ் ஸ்க்ரீனில் லார்ஜ் ஸ்க்ரீனில் இவர் 2 இருக்கணும். அதே மாதிரி இவங்க மிச்சது கால் எல்ஜி 10ன்னு சொல்லி இருக்கணும். அப்போது அதனது கால்ன்னு சொன்னால் காலம்ஸில் ஷார்ட் ஃபார்ம் தான் கால்ன்னு சொல்லி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த கால் நம்ம கொடுக்கும்போது டோட்டலாகவே பூட்ஸ்ட்ராப் என்ன செய்ய மாட்டோம், அந்த ஸ்க்ரீனை இல்லாட்டி நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிவ்வை 12 காலம்ஸாக பிரிக்கும். ஸோ அந்த 12 காலம்ஸ்லேயும் நம்மளோட சைட் பார் வந்துட்டு 2 காலமுக்குரியதாகவும் மிச்சம் இருக்கிற 10 காலம் வந்துட்டு இந்த கண்டெய்னருக்குரியதாகவும் இருக்கணுமாங்கிறது தான் இதில் ஆப்ஷன். அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்கள், ட்ரோஸுக்குள்ளே போட்டதும் காலம் அங்கே மென்ஷன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே பக்கத்தில் 2 பேருமே வந்து டிஸ்பிளே ஆகிடுவாங்க. ஸோ அடுத்த மேஜரான ஒரு ஆள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபுல் சைஸில் இந்த சைட் பாரும் கண்டெய்னரும் வேணும் இந்த டேஷ்போர்டுக்கு. ஸோ இப்போ அதால் வெர்டிக்கல் ஹைட் 100ன்னு சொல்லி கொடுக்கேன். இந்த ட்ரோவில் வெர்டிக்கல் ஹைட் 100ன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்ததும் இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறது பாருங்கள், எனக்கு சைட் பார் இந்த ஏரியாவிலையும் கண்டெய்னர் இந்த ஏரியாவிலையும் பர்ஃபெக்டாக நமக்கு இங்கே மேட்ச் ஆகி வந்துட்டாங்க. அப்போ நான் க்ரியேட் பண்ண வேண்டிய டேஷ்போர்டில் இந்த ஏரியாவை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அட் த சேம் டைம் வந்துட்டு இந்த டேஷ்போர்டுக்கு தேவையான டேஷ்போர்டில் கண்டெய்னர் வரக்கூடிய இடத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன், ஃபில் பண்ணிட்டேன் இந்த இடத்த. ஓகேங்களா, ஸோ இதை நான் என்ன செஞ்சிட்டேன், 2 பக்கமாகவும் பிரிச்சுட்டேன். ஸோ இப்போ நான் அடுத்ததாக என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ இதுக்குள்ளே நம்மளோட ப்ரொஃபைல் ஏரியா ஒரு ஆளை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ப்ரொஃபைல் ஏரியான்னு சொல்லிக்க இது தான் நார்மலாகவே நம்ம ப்ரொஃபைல் ஏரியான்னு சொல்லி கொடுக்கோம். இந்த சைட் பார் ஏரியாவை நான் என்ன சேர்த்துக்கிறேன், இதுக்குள்ளே ஒரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு. ஸோ இந்த டிவ்வில் என்ன கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா div.displayFlex. ஓகேங்களா, ஏன் ஒரு இமேஜ் வேணும் நமக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா அவ்வளோ பேரும் ஒரு ஆக்கள், அதாவது இந்த இமேஜ் அண்ட் அவரோட பேர். சரிங்களா, ஸோ இவங்க 2 பேர் இந்த டீட்டெயில்ஸ் அவ்வளோவுமே வந்துட்டு நமக்கு ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ராப்பராக இதை அலைன் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ என்ன செய்கிறேன், அதுக்காக வேண்டி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இவங்க நம்ம நார்மலாகவே டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ண என்ன செய்ய மாட்டா, இப்போ நம்ம ஒரு இமேஜும் ஒரு இதுவும் கொடுக்க மாட்டோம், நம்ம அதை செய்து பார்ப்போம். இப்போ அதுக்குள்ளே நமக்கு தேவையானது என்ன, ஒரு இமேஜ் வேணும், ப்ரொஃபைல் இமேஜ் வேணும் இல்லையா. நான் div டாட் ப்ரொஃபைல் இமேஜ் என்று சொல்லி ஒரு div ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே img டேக் srcக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன், இப்போதைக்கு ஒரு பிளேஸ் ஹோல்ட் இமேஜ் ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ https இது / பண்ணிவிட்டு placehold.co/100 சொல்லி கொடுத்து விட்றேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு இந்த ஷேப் வந்துட்டு அந்த 100 சொல்கிற இமேஜுக்குரிய ஏரியா நமக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்ததான் நான் என்ன செய்ய போகிறேன்டா, அவரோட பேர் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போது இதுதான் ப்ரொஃபைல் இமேஜுக்குரியது. நான் கீழே வந்து div டாட் ப்ரொஃபைல் நேம்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு h3 டேக்கில் அவரோட பேரை கொடுக்குறேன். ஸோ பேரை நம்ம என்ன செஞ்சிட்டோம், இங்கே நம்ம டைப் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நம்ம என்ன பேர் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன செய்து பாருங்கள், 2 பேருமே பக்கத்தில் டிஸ்பிளே ஆகிறாங்க. ஸோ என்ன ரீசன், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தா நார்மலாகவே பக்கத்தில் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம இவங்க 2 பேரும் பக்கத்தில் வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு மேலேயும் கீழேயும் வேணுமென்னு சொன்னால் பூட்ஸ்ட்ராப்பில் கிளாஸ் யூஸ் பண்ணணும். என்ன பேருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளெக்ஸ் காலம் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ கொண்டு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ மேலேயும் கீழேயுமா நமக்கு டிஸ்பிளே ஆகி வந்துட்டாங்க. ஸோ இது நமக்கு பர்ஃபெக்டான ஒரு டிசைனை நமக்கு தந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த இமேஜ் எனக்கு ரவுண்டாக அதாவது சர்க்கிளில் நமக்கு வேணும். ஸோ அப்போது பூட்ஸ்ட்ராப்பில் அதுக்கு கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த இமேஜுக்கு போய் கிளாஸில் கொடுக்கணும். கிளாஸ் டைப் பண்ணிவிட்டு ஸோ கிளாஸில் நான் கொடுத்து விட்றேன் ரவுண்டட்ன்னு சொல்லி கொடுக்கேன். சரிங்களா, ரவுண்டட் சர்க்கிள் அது சொல்லி கொடுத்து விட்றேன். ஸோ கொடுத்துட்டு அந்த டைட்டில் எனக்கு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கணும். ஸோ நம்ம காட்டுறேனே உங்களுக்கும். ஸோ இப்போ நான் போயிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னா rounded போட்டுட்டேன் சர்க்கிள். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு ரவுண்டட் சர்க்கிளில் வந்துடுச்சு. எனக்கு இது கொஞ்சம் கீழே இருக்கணும், அதாவது இந்த இமேஜோடையே ஒட்டுன மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் இதுக்கு கீழே என்று சொல்கிறதுக்காண்டி இங்கே பூட்ஸ்ட்ராப்பில் வந்துட்டு என்ன செய்கிறேன், மார்ஜின் பாட்டம் ஒரு 3 என்று சொல்லி கொடுத்து விட்றேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு மார்ஜின் பாட்டம் ஸ்பேஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ அது பர்ஃபெக்டாக நமக்கு என்ன செஞ்சுருக்கு, டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், எல்லாமே எனக்கு சரியாக சென்டர் அலைன்மெண்ட்டில் வேணும். அப்போ நான் ஃப்ளெக்ஸில் வந்து சொல்கிறேன், நார்மலாக காலம் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். நீங்கள் அந்த காலம்ஸ் காலம்ஸ் கொடுக்கலைன்னா ஜஸ்டிஃபை சென்டர் தான் பண்ணணும். சரிங்களா, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் தான் பண்ணணும். பட் இப்போ நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தோம்னு சொன்னால், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்து அதை காலமாக மாத்திரம்னு சொன்னால் இது சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு வரணும்னு சொன்னால் லெஃப்ட் டு ரைட், அதாவது ஹாரிசான்டலி நமக்கு அலைன் ஆகணும்னு சொன்னால் நம்ம இந்த ஆப்ஷன் தான் கொடுக்கணும். பாருங்கள், இங்கே நான் கொடுத்ததும் இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ அது ஒரு பர்ஃபெக்டான உண்டு. இப்போது எனக்கு மேலே இருக்கிற அந்த இமேஜும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், மேலே சரியாக ஒட்டுன மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதால மார்ஜின் டாப் என்ன செய்கிறேன் 4ன்னு சொல்லி கொடுத்து விட்றேன். ஸோ கொடுத்துட்டு
இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ மார்ஜின் டாப் வந்துக்கிட்டு நமக்கு இங்கே ஸ்பேஸ் பர்ஃபெக்டாகவே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கான்செப்டோட, அதாவது இதில் அடுத்த டிசைன்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒரு சீரீஸுங்கிறதால வந்துட்டு ஸோ 15 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்டாக அந்த டியூரேஷன்ஸுக்கு தான் ஒரு டுட்டோரியல்ஸாக வரும். ரீசன்ஸ், எல்லாருமே ஒரே நேரத்தில் இருந்து பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ இப்போ தான் பிகினர்னு சொல்லக்கிட்டவா கட்டாயம் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ 2-3 தரம் இந்த கோர்ஸை திருப்பி எழுதி பாருங்கள். ஸோ எப்போது இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்குதோ, ஒரு அண்டர்ஸ்டாண்டில் டைப் பண்ணுற மாதிரி இருக்குதோ, அப்போ தான் நீங்கள் அடுத்த வீடியோவுக்கு ரெடி ஆவீங்க. ஸோ அப்போது கொஞ்சம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.